ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பற்றி சிம்பிளாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ முதல்ல ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஹவுஸை வந்து ரெண்டுக்கு விட்டு சம்பாதிக்கிறீங்க, இல்லை உங்கள் ஹவுஸ்லேயே வந்து ஒரு பார்ட்டை வந்து ரெண்டுக்கு விட்டு சம்பாதிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் வந்து நம்ம ஒரு இதில் வந்து கணக்கு காட்டணும் இல்லையா? எந்த இடத்துல கணக்கு காட்டணும் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே தான் கணக்கு காட்டுவோம். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணுவோம் இல்லையா? ஓகே. அது வந்து பில்டிங்காக தான் இருக்கணும். ஒன்லி பிளாட்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே வராது. அது வந்து அசட்டில் சைடில் வந்துடும். ஓகேவா? அது வந்து நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு பில்டிங்காக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் 3 டைப்பாக வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் 3 டைப் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செல்ஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது சொந்தமாக வீடு வச்சுருக்கோம், அதாவது செல்ஃபாக நம்ம பயன்பாட்டுக்காக யூஸ் பண்ணுற ஹவுஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு ரெண்ட் வந்து பே பண்ணுவோமா, இல்லை ரெண்ட் வாங்குவோமா? இல்லை. ஸோ அப்போ அதுக்கு ஆனுவல் இன்கம் நில்லு தான். ஓகேவா? அதாவது சொந்தமாக வச்சுருக்கிற ஹவுஸ், அதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது நீங்கள் ரெண்ட் விட்டு சம்பாதிக்கிறீங்க இல்லையா, ஒரு வீடோ இல்லை வீட்டில் இருக்க ஒரு பார்ட்டோ. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து இன்கம் வரணும் இல்லையா, அதை வந்து நம்ம இங்கே கொண்டு வரணும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெண்டட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே. இன்னொரு கேள்வி கேட்கலாம் நீங்கள். இப்போ நான் வந்து 2 வீடு வச்சுருக்கேன். ஒரு வீடை நான் அதாவது பர்சனலுக்கு யூஸ் பண்ணுறேன். இன்னொரு வீடை நான் ரெண்டுக்கு விடலை, ஆனால் அது சும்மா தான் இருக்குது அப்படின்னா நம்ம அதையும் கணக்கு காட்டணுமா? அதில் தான் இன்கம் வரலையே, கணக்கு காட்டணும். ஸோ அதுக்கு தான் என்னென்னு சொல்கிறாங்க, டீம்டு லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதாவது ஃபஸ்ட்டு செல்ஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது அதுக்கு ரெண்ட்டு வேல்யூ எதுவுமே காட்ட தேவையில்லை, ஆனால் இன்கம் நெல்லுன்னு போட்டு நம்ம சப்மிட் பண்ணால் போதும். அடுத்து இருக்கிறது வந்து ரெண்டு வீடு சம்பாதிக்கிறது, அதில் ரெஸ்ட் அவுட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அது ரெண்டாவது, நீங்கள் ரெண்டுக்கு விடாமல் இருந்தாலுமே அது நம்ம என்ன பண்ணணும், கணக்கு காட்டணும். ஓகேவா? அதான் டீம்டு லெட்டர் அவுட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஓகே. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடும், நம்ம இண்டத்தெல்லாம் பார்க்க வேண்டாம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்மெட் போயிடலாம். ஃபார்மெட் ரொம்ப சிம்பிளான ஃபார்மெட் தான், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம் தேவை கிடையாது, நம்ம சம் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாகவே புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஃபார்மெட் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆனுவல் ரெண்டல் வேல்யூ. இந்த ஆனுவல் ரெண்டல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டிருக்கேன், அது பார்த்துடலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஸோ அதையும் வேறு ரெண்டல் வேல்யூ நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதில் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ்டபிள் ரெண்டல் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கிடைச்ச வேல்யூவில் வந்து ஸ்டாண்டர்ட் ரெண்டல் வேல்யூவை வந்து பார்க்குறோம். ஸோ இதில் எது லோயராக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதை நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டல் வேல்யூ. ஓகேவா? ஸோ அதில் அக்ரூவல் வேல்யூ பார்க்குறோம். ஸோ இதில் எது ஹையராக இருக்கோ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆனுவல் ரெண்டல் வேல்யூ. ஓகேவா? இது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, சம் போடும் போது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடாயிரும். ஓகேவா? ஓகே. இப்போ ரெண்டல் வேல்யூ உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், வேக்கன்சி ஏதாச்சும் இப்போ ரெண்டு கொட்டிருப்போம். இப்போ வந்து 1 இயரில் வந்து 12 மாதமாக தங்கியிருப்பாங்க, 12 மாதமும் இருக்க மாட்டாங்க. ஸோ 2-3 மாதம் என்ன இருக்கும், வேக்கண்ட்டாக கிடக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணி கிடைக்கிறது நம்மளுக்கு கிராஜுவல் ஆனுவல் வேல்யூ. ஓகேவா? ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முனிசிபல் டேக்ஸ் வேல்யூ வந்து மைனஸ் பண்ணுவோம். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நெட் ஆனுவல் வேல்யூ வந்து கிடச்சிரும். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டிடக்ஷன் வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு லெஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டேஷன் கொடுக்குறாங்க. அதாவது சேலரி கேஸில் கொடுத்தாங்க இல்லையா, 50,000 வந்து ஸ்டாண்டர்டேஷன் சொல்லிவிட்டு, அதே மாதிரி நம்மளுக்கு நெட் வேல்யூலேருந்து நம்மளுக்கு 30% என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாண்டர்டேஷன் வந்து கொடுக்குறாங்க. இதில் செக்ஷன் 24A படி. ஓகேவா? ஓகே. ஸோ அதே மாதிரி ஏதாச்சும் வீடு கட்டும்போதும் சரி, வீடு கட்டும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், லோன்லாம் வாங்கியிருப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதுலேருந்து நம்மளுக்கும் டிடக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது செக்ஷன் 24A படி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம், லோன் படி நம்ம டியூரேஷன் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சம் போட வந்து கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ண அப்புறம் கடைசியாக கிடைக்கிற அமௌண்ட் தான் நம்மளுக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டிடக்ஷன் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ நான் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம சம்க்கு வந்து போயிடலாம். ஓகேவா? தேங்க்யூ. வீடியோ பர்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேவைன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.